அதிமுகவுக்கு செலுத்தும் வாக்கு பாஜகவுக்கு போடும் ஓட்டு என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்குத்தான் என்றைக்கும் எங்களது ஆதரவு இருக்கும் என்றும் கன்னியாகுமரியில் திமுக கூட்டணியை ஆதரித்து முதியவர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலானது. முதியோர் தொகை 1250 இருந்து 2000 ரூபாய். அது மாதிரி பெண்கள் பாதுகாப்பா இருக்கு. பெரும்பாலான பெண்கள் நல்ல வேலை செய்து தமிழ்நாட்டில் தான். சும்மா பொய் சொல்லி ஓட்டு வாங்குறத வேற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட். யூபிஐ கம்பேர் பண்ணும்போது மொத்தம் யூபி இல்ல. அதனால காரணம் கொண்டும் நம்ம மற்ற கட்சியில் ஓட்டு போடலாம். டிஎம்கே தான் ஓட்டு போடணும். அவங்க ஸ்டாலின் தான் திரும்ப வரணும். கண்டிப்பா அவர் வந்தாதான் நாடு உருப்படும். நாடு குட்டிச்சவராகும். ஏடிஎம்கே போடுற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டு தான் அது. அப்படி போட்டாச்சுன்னா நாடு குட்டிச்சவர். இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு நியூஸ் சொல்லி தெரியுமா? 16ஆம் தேதி எம்பிஎல் தொகுதி வரையறையை பற்றி பேசும்போது பழைய திமுக உருவாகும் பழைய திமுக பார்க்கணுமா தைரியமா பேசு. இவங்க தான் பேச முடியும். வேற யாரும் வேற ஒரு பேசுறதுக்கு நடப்படிகளுக்கு பயம் இல்ல, அடிமயம். அதனால தயவு செய்து எல்லாரும் டிஎம்கே முதியோர் தொகை 1250 இருந்து 2000 ரூபாய். அது மாதிரி பெண்கள் பாதுகாப்பா இருக்கு. பெரும்பாலான பெண்கள் நல்ல வேலை செய்து தமிழ்நாட்டில் தான். சும்மா பொய் சொல்லி ஓட்டு வாங்குறத வேற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட். யூபிஐ கம்பேர் பண்ணும்போது மொத்தம் யூபி இல்ல. அதனால காரணம் கொண்டும் நம்ம மற்ற கட்சியில் ஓட்டு போடலாம். டிஎம்கே தான் ஓட்டு போடணும். அவங்க ஸ்டாலின் தான் திரும்ப வரணும். கண்டிப்பா அவர் வந்தாதான் நாடு உருப்படும். நாடு குட்டிச்சவராகும். ஏடிஎம்கே போடுற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டு தான் அது. அப்படி போட்டாச்சுன்னா நாடு குட்டிச்சவர். இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு நியூஸ் சொல்லி தெரியுமா? 16ஆம் தேதி எம்பிஎல் தொகுதி வரையறையை பற்றி பேசும்போது பழைய திமுக உருவாகும் பழைய திமுக பார்க்கணுமா தைரியமா பேசு. இவங்க தான் பேச முடியும். வேற யாரும் வேற ஒரு பேசுறதுக்கு நடப்படிகளுக்கு பயம் இல்ல, அடிமயம். அதனால தயவு செய்து எல்லாரும் டிஎம்கே